பட்னியாக இருக்கணுங்கிற விதி வந்ததுன்னா, எப்போ நீங்கள் பட்னியாக இருக்கணுங்கிற விதியை தாண்டி முருகனிடத்தில் போய் உருவாய் அருவாய் உடதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு நீங்கள் மனமுருகி வேண்டிட்டீங்கன்னா பட்னி கிடக்கணும்னு உங்களுடைய வினையை விரதம்ங்கிற முறையாக மாற்றி உங்களை அனுகரிப்பார். அதுவும் பட்னி தாங்க, அதுவும் வயிறதாக இருக்க போகுது. ஆனால் இந்த வினையை அனுபவிக்கக்கூடிய வெயில் அடிக்கும், அது வினை முருகனுடைய அருள் குடையாக வந்து நிற்கும். அனுபவிக்கிற விதத்தை தான் முருகன் மாற்றுவாரே ஒழிய அனுபவிப்பதை மாற்ற மாட்டார். ஏன்னா அந்த ரூல் அவர் போட்டது தான். எதை நம்ம கொடுக்குறோமோ அது திருப்பி நம்மளுக்கு வரும். இந்த நேரத்தில் தான் இந்த அற்புதமான வழிபாடுங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த வழிபாட்டுக்கு சமஸ்கிருதத்தில் பூஜைன்னு அர்த்தம். பூஜைன்னு சொல்கிறோம், தமிழில் வழிபாடு, சமஸ்கிருதத்தில் பூஜை. பூஜைன்னு சொன்னால் 2 வார்த்தைகள் உள்ளடக்கியது. எத்தனை வார்த்தைங்க? 2 வார்த்தை. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வேல்மாறலுக்கு போனோம், அவர் நல்லா சிரிக்க பேசினார், அப்புறம் சாப்பிட்டோம், அப்புறம் தூங்கிட்டோம், அப்படி இல்லை. போகும்போது வயிறு நிறையிறத காட்டிலும் மனசு நிறையணும். ஐயா சொன்னார் பாருங்க, அந்த மெய்மை குன்றா மொழின்னு சொன்னார். நம்ம பேசுகிறதுல மெய் தங்கணும், உண்மை தங்கணும்னா மனசில் சில உண்மைகள் பதியணும். நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கெல்லாம் பூஜை பண்ணுறேன்னா நேராக ஒரு 2 தேங்காயை கொண்டு போகிறேன், உடைக்கிறேன், அளவு மாற்றாமல் அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. பூசாரி எங்கேயாவது அளவு மாற்றிட்டாருன்னா முடிஞ்சு கதை அவரோட. அதுவும் தேங்காய் எடுக்கும்போதே சாமிக்கு தானே, பெருசாக எடுத்தால் வீட்டுக்கு, சிறுசாக எடுத்தால் சாமிக்கு தானே. எங்கேயாவது முருகன் நினச்சிருந்தா இவனுக்கு தானே அவனுக்கு தானேன்னு எதையா மாற்றி குறைச்சி விட்டுருந்தான்னு உள்ளே ஒன்றும் இல்லைங்க, ஒரு டியூப் உள்ளே இருக்குது. இந்த உணவு குழாய் இருக்குது பாருங்கள், உணவு குழாயினுடைய அளவு பெருசானாலும் வம்பு, சிறுசானாலும் வம்பு. எல்லாருக்கும் ஒரே அளவு தான். பெருசானாலும் வம்பு, சிறுசானாலும் அளவு. எப்பேற்பட்ட சலிக்காமல் இத்தனாயிரம் பேருக்கும் இந்த உணவு குழாயை ஒரே அளவில் இறைவன் சலிக்காமல் படைக்கிறானே, அவன் நினச்சிருந்தானா இவனுக்குத்தானே 1 இன்ச்சு கம்மியாக வச்சுடுவான். என்ன லொல்லு பேசுனா, என்ன இல்லைன்னான்ல பண்ண மாட்டார். இருக்கிறவனுக்கும் அள்ளி கொடுப்பார், இல்லாதவனுக்கும் அள்ளி கொடுப்பார். அப்பேற்பட்ட கருணை தெய்வம் முருகப்பெருமான். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த வினையை மாற்றுவதற்குண்டான வழிக்கு பெயர் பூஜைன்னு அர்த்தம். பூஜைனா 2, நிறைவு செய்து உருவாக்குவது. 2 வார்த்தை சொன்ன பாருங்க, நிறைவு செய்து உருவாக்குவது. எதை நிறைவு செய்து எதை உருவாக்குது? வினையை நிறைவு செய்து அருளை பெறுவதற்கு உருவாக்குது. வினையை நிறைவு செய்து அருளை உருவாக்குவதற்கு நம்மை பாத்திரமாக மாற்றுது. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். எல்லாம் இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனாலும் காரணமில்லாத துக்கம், ஏதோ ஒரு வகையில் துன்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த துன்பத்தை தாண்டி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் உன்னை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கணுமானா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த வாழ்க்கை துன்பமயமானதல்ல, இன்பமயமானது. அதனால தான் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், புதுவினையா பலவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய்.